வணக்கங்க. நான் மேற்குப்பதி கிராமத்திலேருந்து திலகவதி அம்மாவோட பொண்ணு பேசுகிறேன். அவங்களோட வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய கீரைகளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கீரை தவசிக்கீரை. இது எனக்கு மிகவும் பிடிச்சமான ஒரு கீரை. காரணம் என்னென்னா, இதில் நிறையா வகையான ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லி என்னடா சமைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிற கிச்சன்களில் இது பெரிய ஆபத் பாந்தவனாக வரக்கூடிய ஒரு கீரை. பார்க்குறதுக்கு கருவேப்பிலை மாதிரி இருக்கும். அண்ட் இது ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரை. ஏன்னா உயிர்வேலிகளில் நம்ம வச்சுக்கலாம். நம்ம கிழுவை, வாதநாராயணம் எல்லாம் நட்டும் பொழுது இதையும் நம்ம நட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அழகாக தழைஞ்சு வந்துடும். பராமரிப்பு பெருசாலாம் இதுக்கு தேவைப்படாது. நம்ம குச்சி வெட்டியும் நட்டலாம், அதுவும் தழைஞ்சு வந்துடும். இல்லை, இது வந்து அழகான ஒரு மூக்குத்தி பூ மாதிரி இலைகளுக்கு கீழே அழகாக பூவிடும். அந்த பூ வந்து பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். அது பூ காயாக மாறும் பொழுது இன்னும் அழகாக இருக்கும். அந்த காய் பழுத்து விழுந்து அதில் கூட செடி முளைக்கிறது உண்டு. அந்த செடியை எடுத்து நட்டினீங்கனாலும் ஈஸியாக வளர்ந்துரும். குச்சி வச்சாலும் அழகாக வளர்ந்துரும். ஸோ இது பராமரிப்பும் கம்மிங்கிறதுனால எல்லா வீட்டு தோட்டங்கள்லேயும் ஈஸியாக வளர்க்கக்கூடிய ஒரு கீரை தான் இந்த கீரை. இந்த கீரையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதை ஹார்லிக்ஸ் கீரைன்னு கூப்பிடுவாங்க, மல்டிவிட்டமின் கீரைன்னு சொல்லுவாங்க, பூஸ்ட்டு போன்விட்டா கீரைன்னு சொல்கிற சிலரும் உண்டு, நியூட்ரிஷன் கீரைன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, இதில் எல்லா மாதிரியான விட்டமின்ஸும் இருக்குது, நியூட்ரிஷன்ஸும் இருக்குது, கால்சியம் ரிச்சு, அயர்ன் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. அப்படின்ட்டு இதில் எல்லா மாதிரியான இப்போ ஹார்லிக்ஸில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறதுல முக்கால்வாசி நியூட்ரிஷன் இதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால இதை ஹார்லிக்ஸ் கீரைன்னு தான் மேக்ஸிமம் நம்ம ஊர் சைடில் காரமடை, மேட்டுப்பாளையம், இந்த பக்கம் திருப்பூர் இந்த சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மேக்ஸிமம் பீப்புள் வந்து இதை ஹார்லிக்ஸ் கீரைன்னு தான் சொல்லுவாங்க. நாங்கள் இதை எப்படி எங்களோட கிச்சனில் யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா, சூப்பு செய்வோம், பொரியல் செஞ்சுக்குவோம். பொரியல் செஞ்சால் ரொம்ப நல்லா அது ஒரு மாதிரி நறுக்குன்னு கடிச்சிக்கிட்ட மாதிரி தேங்காய் தூவி கொடுக்கும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் சூப் வைக்கிறதும் உண்டு, சட்னி செய்கிறதும் உண்டு. இல்லை, இது பருப்பில் போட்டு கடைஞ்சாலும் அது ஒரு தனி வகையான ஒரு சுவையாக இருக்கும். அது போக மழை காலங்களில் இதை நறுக்கி போட்டு நம்ம பருப்பு வடை போடும்பொழுது இதை உள்ளே சேர்த்துக்கிட்டோம்னா அது ஒரு தனி ருசியாக இருக்கும். போண்டா சுடுறதும் உண்டு. இதில் பலகாரங்களும் பக்கோடாவும் செய்யலாம். அப்போது இது எல்லா மாதிரியான ரெசிபீஸுக்கும் கொஞ்சம் துணை போகிற மாதிரி இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல அடிஷன் ஒவ்வொரு வீட்டு தோட்டத்துலேயும். இது வேலியாக வச்சுக்கும்போது, உயிர் வேலியில் வச்சுக்கும் பொழுது பராமரிக்கிறதும் ஈஸி, நமக்கு அவசரத்துக்கு பறிச்சுக்கணுங்கிறதும் ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இந்த ஒரு கீரையை நீங்கள் சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள். இதை பற்றி இதனோட குச்சி வேணும்னாவோ விதை வேணும்னாவோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா அனுப்பிச்சி விடுவாங்க. நன்றிங்க.